அதிமுக மக்களவை தேர்தலில் இந்துத்துவாவிலையும் தமிழ் தேசியத்திலையும் பாதிக்கப்பட்டது மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் 26லயும் பாதிக்கப்படும். எடப்பாடி பழனிசாமி இனிமேல் பாஜக பிரயோஜனப்பட மாட்டாரு. இவிஎம்ல மோசடி பண்ணி மோடி ஜெயித்துருவாரா, மீண்டும் மோடி தான் வந்துருவாரோ அப்படின்னு மோடி வர்றது தொடர்பாட்டு ஒரு அச்சத்தையும் காட்டுறாரு. எங்க ஏரியாவில் பல்லவாரம் ஏரியாவில் பிராமின்ஸ் எல்லாம் வீல் சேர்ல ஓட்டு போட்டாங்க சார். எதுக்கு? யாருக்குன்னா மோடிக்கும் அண்ணாமலைக்குங்கிறாங்க. 0.27% கொஞ்சம் பெண்கள் ஓட்டு ஜாஸ்தி வந்திருக்குங்கிற தகவல் வருது இல்லையா? 1000 ரூபாய் கொடுத்தது மட்டும் இல்ல, தாய் வீட்டு சீரு, அண்ணன் தங்கச்சியும் கொடுக்கறதெல்லாம் ஸ்டாலின் அவங்களை அப்படி கனெக்ட் பண்றாரு. எம்ஜிஆர் மாதிரி ஸ்டாலின் அந்த இடத்துல வராங்க. விஜய் ரசிகர்கள் வரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள்ட்ட கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. நாங்க சீமானு தான் போடணும்னு இருந்தோம், தளபதி விஜயே சொல்லிட்டாரு. கமலஹாசனும் தினகரனும் மாற்ற விட்டதுனால அவங்கள்ட்ட 9.2%, 5.5, 3.7, இந்த 9.2ல கணிசமான பகுதி சீமானுக்கு வரும்னு நான் கணக்கு போடுறேன். அண்ணாமலைட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு பின்னாடி கத்திய வச்சுட்டு தெரியக்கூடிய நயவஞ்சர்கள் பிஜேபிக்குள்ள நிறைய இருக்கிறாங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி ஐயா தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சீமான் அவர்களுடைய இந்த நாடாளுமன்றத்தினுடைய ரோல் பிரதான எதிர்கட்சிகளுடைய அந்த வாக்குகளை எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது கொள்கையற்ற அதிமுக தன்னோட கோர் ஓட்டை தாண்டி மற்ற ஓட்டுகளை அவங்க எடுத்துட முடியாது. அதோட அடிப்படை ரெட்டலைக்கு உள்ள பாமர மக்கள் இருக்கிறாங்க. பல இடங்கள்ல நான் ரெட்டலைக்கு போடுறேன், ரெட்டலைக்கு 3வது முறை போடுறேன், அந்த ஓட்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஓட்டர்ஸை தாண்டி ஒரு இஷ்யூ பேஸ்டா அவங்க ஓட்டு எடுத்துட முடியாதுங்கிறது என்னோட கருத்து. அந்த வகையில சீமான் 2 முறை ரெட்டலையை பாதிக்க வச்சுட்டார். ஜெயலலிதா இருக்கும்போது 1% எடுத்த சீமானால எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கும்போது 7% வந்துட்டார். இந்த முறையும் கண்டிப்பா சீமான் ரெட்டலையை பாதிக்க வைப்பாரு நான் உறுதியா நம்புறேன். பல இடங்கள்ல வரக்கூடிய தகவல்கள் அதை உறுதிப்படுத்துற விதமா தான் இருக்குது. ஈரோடு கிழக்குலயும் ரெட்டலையை சீமான் பாதிக்க வச்சாரு. ஏன்னா அவரு சீமான் பலம்ங்கிறது அவரோட பிரச்சாரம் தான். ஈரோடு கிழக்குல உள்ளாட்சி தேர்தலில் விவசாய சின்னத்துல 1% வாக்கெடுத்தவர் அவரோட பிரச்சார பலத்துல 6% கிட்ட போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளாட்சியை விட 5% டவுன். இத்தனைக்கும் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி கூட தான் அன்னைக்கு கைகோர்த்து நின்னாருங்கிறதும் வரலாற்றை பார்க்கணும். அதை மறைச்சிக்கிட்டு நம்ம பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. மற்றவங்க பேசலாம், நமக்கு அது இல்லை. அதற்கு பிறகு அண்ணாமலை அப்பவே தனிச்சு நின்றுக்கணும். அதற்கு பிறகு இப்ப அண்ணாமலை தனிச்சு நின்று பாஜக 23 சீட்டு நின்று கோயம்புத்தூர்ல எல்லாம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துறாரு. ஃபைட்டே திமுகவுக்கும் பிஜேபிக்கும் அளவுக்கு செய்திகள் வருது. எது எப்படியோ அதிமுக இந்துத்துவாலையும் பாதிக்கப்படுது. அதிமுக மக்களவை தேர்தலில் இந்துத்துவாவிலையும் தமிழ் தேசியத்திலையும் பாதிக்கப்பட்டது மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் 26லயும் பாதிக்கப்படும். இதுதான் என்னோட கணிப்பு. ஏன்னா இதுல கிரிப்ப எடப்பாடி விட்டுருவாருன்னு தான் நான் கருதுறேன். தென் மாவட்டங்கள், டெல்டா இந்த பகுதியில எல்லாம் ரொம்ப கீழே போயிடுவாரு. சிட்டி இதுல எல்லாம் ரொம்ப கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்து ஓட்டு தான் 2ஆ பிரியுது. மத்திய சென்னையில வினோத் பி செல்வத்துக்கும் தேமுதிக அதிமுக கேண்டிடேட்டுக்கும் இந்து ஓட்டுகள் தான் பிரியும். கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸ் எல்லாம் கன்சால்டேட் பெறும். சீமானுக்கு கொஞ்சம் வருது. அது எனக்கு இந்து வாக்குல தான் அதுல புலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது பாஜகவில் பாதிப்பு இருக்குது. நாம் தமிழரால 100% கம்யூனிட்டிஸ் வாக்குல பாதிப்பு இருக்குது. இதுல முஸ்லிம்கள் எனக்கு நேற்று மாலை முரசு தொலைக்காட்சிக்கு டிபேட்டுக்கு போகும்போது ஒரு முஸ்லீம் நண்பர் தான் வாகன ஓட்டுநராக வந்தாரு. அந்த சகோதரர் சொன்னாரு, எங்க குடும்பம் நாம் தமிழர் போட்டேன், எங்க குடும்பம் நாம் தமிழருக்கு போட்டது, காளியம்மாள் ஜெயிப்பாங்களா, நாம் தமிழருக்கு வெற்றி வாய்ப்பு வருமா, எனக்கு வாக்கு சதவீதம் தான் உயரும்னு எனக்கு தெரியும், நான் அவரை டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பல, அப்படி கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, இவிஎம்ல மோசடி பண்ணி மோடி ஜெயித்துருவாரா, மீண்டும் மோடி தான் வந்துருவாரோ அப்படின்னு மோடி வர்றது தொடர்பாட்டு ஒரு அச்சத்தையும் காட்டுறாரு. அப்படி பேசக்கூடிய அந்த முஸ்லிம் சகோதரர் மத்திய சென்னையில அவர் நான் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டேன், எங்க பகுதியில் உள்ளவங்க எல்லாம் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு கருத்தை
சொல்றாரு. டாக்டர் கார்த்திகேயனுக்கு ஒரு கருத்தை சொல்றாரு. அப்ப நான் என்னோட அசஸ்மெண்ட் என்னன்னா, இவர் மோடி வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர். ஆனா நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருக்காருன்னா அவரை பொறுத்தளவுல தயாநிதி மாறனோட வெற்றி உறுதின்னு நினைக்கிறார். தயாநிதி மாறனுக்கு போட்டி இல்லைன்னு நினைக்கிறார். பாஜக அதிமுக பிரிஞ்சதுல 2 பேருமே யாருனாலும் கூட தனித்தனியா தயாநிதி மாறனை தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. மற்றபடி மோடி எதிர்ப்புல தயாநிதி மாறனுக்கு உதவிசூரில் போட வேண்டிய ஒரு போட்டி இல்லைங்கிற சூழ்நிலையில சீமானை வளர்த்துடுறதுக்கு சீமானுக்கு மைக் சின்னத்துல போட்டிருக்காரு. இந்த மாதிரி முஸ்லிம்கள் ஓட்டு எந்த அளவுக்கு சீமானுக்கு வர்றதுங்கிறத நாம பார்க்கணும். அது பார்த்துதான் நம்ம எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ண முடியும். பரவலா எல்லா இடமுமே சிவகங்கையில இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, சீமான் 26ல சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரா சார்? எங்க ஏரியாவில் ரொம்ப நல்ல ஓட்டு விழுந்திருக்குங்கிறாரு. பரமக்குடில இருந்து ஒரு தேவேந்திர குல வேளாளர் சொல்றாரு, சார் எங்க பூத்துல இடம் பலாப்பழத்துக்கு, 2வது ஏணிக்கு, 3வது சீமானுக்கு தான் சார், ரெட்டலைக்கு அதோட கீழேன்னு தேவேந்திர குல வேளாளர் வகுப்பை சேர்ந்த ஒரு சகோதரர் சொல்றாரு. மயிலாடுதுறையில பூத் கமிட்டியில இருந்த ஒருத்தர் சொல்றாரு, அதிமுக ஓட்டெல்லாம் சிதைஞ்சிட்டுன்னு கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்லாம் வருத்தப்படுறாங்க. இது முத்திரையர்கள் அப்படியே செல்வகுமார் பிரச்சாரத்தால மாம்பழத்துக்கு போடுறாங்கன்னு செல்வகுமார், குருமணிகண்டன் இவங்க பிரச்சாரத்துக்கெல்லாம் முத்திரையர்கள் மத்தியில உள்ள வேல்யூ அவரு சொல்றாரு. தென் SC ST மத்தியில ஏராளமான ஓட்டு காளியம்மாளுக்கு மைக்கு கொடுத்துருக்கு, பொதுவா உள்ளவங்க எல்லாம் மைக்கு போட்டு போறாங்கன்னு சொல்றாரு. இந்த 2 ப்ராசஸும் அதிமுக பாதிக்காதான் பரவலா பேசப்படுது. இன்னைக்கு தினமலர் பத்திரிகையிலும் கூட மந்தமான சூழ்நிலையில தான் ஃபீட்பேக் வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கிற தகவல்களும் வருது. நான் எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன். He will be down but he will not be out. He will be down but he will not be out. Will be down but he will not be out. இதுதான் நம்ம ஒருத்தரை எதிர்த்து களமாடுறோம்னு சொன்னா கூட அவருக்கு மெரிட்டை சொல்லிதான் பண்ணணும். அந்த வகையில he will be down but not outங்கிற அந்த இதைத்தான் அவர்கிட்ட அன்னைக்கு நான் அசஸ் பண்றேன். எப்படியும் 4ஆம் தேதி ரிப்போர்ட் வந்தா எல்லாத்துக்குமே எல்லா விஷயமே தெரிஞ்சு போகுங்கிறது வேற விஷயம்னாலும் கூட இப்படி ஒரு சூழல் இருக்குது. ஒரு நெறியாளர் சொல்றாரு, சார் எங்க ஏரியாவில் பல்லவாரம் ஏரியாவில் பிராமின்ஸ் எல்லாம் வீல் சேர்ல ஓட்டு போட்டாங்க சார்ங்கிறாங்க. எது யாருக்குன்னா மோடிக்கும் அண்ணாமலைக்குங்கிறாங்க. தென்சென்னையில ஓட்டு போடுறதுக்கு இந்தியாவில் பல பகுதிகளில் பிராமணர்கள்லாம் தமிழிசைக்கு ஓட்டு போடுறதா சொன்னாங்க. நானே ஜெயவர்தனனுக்கும் தமிழிசைக்கும் அந்த பிராமின் ஓட்டு எப்படி இருக்கும், ஜெயக்குமார் ப்ரோ பிராமின் ஆளு தானே, அதிமுக காரர் தானே, அவருக்கு தானே, எம்பிஆர் தானால, ஸோ பிராமின் ஓட்டுல ஒரு பகுதி கூட ஜெயவர்தனுக்கு போகலாங்கிற கருத்தை தேர்தலுக்கு முன்னே நான் சொன்னேன். அதிமுக ஜெயவர்தனுக்குள்ள மெரிட்டே நான் குறைச்சி மதிப்பிட்டு பேசல. ஆனா இப்ப வரக்கூடிய தகவல் சில பார்த்தா அந்த அளவுக்கு பிராமின்ஸ் மோடி அண்ணாமலைக்காக போட்டிருக்காங்க. அந்த தென்சென்னையில மோடிக்காகவும் அண்ணாமலைக்காகவும் பிட்வீன் தி லைன்ஸ் நான் சொல்றதை நீங்க புரிஞ்சு விடுங்க. சாரி ஃபார் தி இன்டரப்ட். இன்னொரு விஷயம், பாரதிய ஜனதா பிராமணர்களுக்கும் வாய்ப்பளிக்கல இந்த தேர்தலுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அதே மீறிதான் இந்த ஓட்டு விழுந்திருக்கனால தான் மோடிக்காகவும் அண்ணாமலைக்காகவும் நான் சொல்றேன். அது பிராமணர் திருப்பதி நாராயணன் போன்ற பிராமின்ஸ் இருக்க வேண்டிய தொகுதியை தமிழிசை கொடுத்திருக்காங்கன்னா நம்ம நாடார் சார் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு நாம திருநெல்வேலியில நாடார் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லும்போது நாடார்கள் வாக்க இஷ்டம் போல கிடைச்சிரும்னு நினைக்க முடியாது. கஸ்டடியன் ஆஃப் இந்தியன் ரிலிஜியன்ஸ் இந்த நாடார்கள் தான் இந்து முன்னணிக்கு ஆதாரமாங்க நின்னவங்க. ஐயா தாண்டிங்க நாடார் உழைப்புல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உருவான ஒரு இந்து முன்னணியின் அடிப்படையை வச்சுதான் வை பாலச்சந்தர் எம்எல்ஏ பாஜகவுக்கு எம்எல்ஏ கருப்புக்கோட்டை வேலாயுதம் பிள்ளை, இப்படி கிருஷ்ணவ சமுதாயத்தை சேர்ந்தவர், இந்துத்துவாக்காக முழுமையா இருக்கக்கூடிய ஒரு சமூகம். இந்த இடத்துக்குள்ள இந்த நாடார்கள் பெரும்பான்மை அவங்க இடத்துல விஜயசரணியை குடிச்சாலாம் அது காங்கிரஸ்ல இது ஜெகத் கஸ்பார், ஜார்ஜ் பொன்னையா, எம்ஜி தேவசாமி மாதிரி எல்லாம் கத்தோலிக்க நாடார்கள் மாதிரி எல்லாம் இந்த நாடார்கள் வாக்களிக்க மாட்டாங்க. அது அவங்க தங்களை வஞ்சிக்கப்படுறதா கருவாங்க. மோடிக்கு போட்டுருவாங்க, விஜயதரணி ஏத்துக்கிட மாட்டாங்க. இந்த நாடார்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதியில நயனார் நாயந்திரன் நடத்துறது ஒரு வகையில கரெக்ட் தான். கட்சி வளர்ச்சிக்கு நயனார் நாயந்திரன் உதவுவாரு, அதுல மாற்றம் இல்லை. அடுத்த கட்டமும் நாடாரை தாண்டி மறவர்களும் கட்சிக்குள்ள வரணும். தினகரன் OPS செல்வாக்கெல்லாம் அது சேர்ந்து வருங்கிறதுல நம்ம சொல்லும்போது நாடார் சார் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட் நம்ம சொன்னதோட விளைவு அவங்க தமிழிசைக்கு தென்சென்னை கொடுத்துட்டாங்க. தென்சென்னை திருப்பதி நாராயணன் போன்றவங்க பிராமின்ஸ்க்குலாம் பர்சன்ட் பண்ணிருக்கலாம். அவர் இன்னைக்கு கூட அந்த முஸ்லீம் தொடர்பாட்டு சொல்லும்போது நாராயணன் தான் டிசம்பர் 6ல உள்ள 26ல
மன்மோகன் சிங் சொன்னதெல்லாம் சொல்லி டிஃபெண்ட் பண்றாரு. ஸோ நீங்க உங்க கருத்து நான் மறுக்க வரல. பட் அதையும் மீறி பிராமணர்கள் வந்து மோடிக்காகவும் அண்ணாமலைக்காகவும் பாஜகவுக்கு வாக்களிச்சதை நம்ம களத்துல பாக்குறீங்க. களத்துல நம்ம கிடைச்ச தெரிய வருது. ஓகே சார், இப்போ நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வரீங்க சீமான் அவர்கள் கணிசமா வந்து அதிமுகவோட வாக்குகளை தான் வந்து அவர் உடைச்சிட்டு வர்றாரு அப்படின்ற விஷயம் சொல்லிட்டு வரீங்க. இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 53% வாக்குகள் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி வந்து பெற்றுச்சு. இந்த முறையும் நீங்க ஒரு ஸ்வீப் ஆகும் அப்படிதான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. 50% கிராஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த 50%ல இருந்து ஏதாவது ஒரு சீமானுடைய அந்த வாக்குகள் வந்து ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் முதல்ல அந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்ததுல பெண்கள் ஓட்டு ஒரு 7-8 லட்சம் ஜாஸ்தி வந்திருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? 0.27% கொஞ்சம் பெண்கள் ஓட்டு ஜாஸ்தி வந்திருக்குங்கிற தகவல் வருது இல்லையா? இது 1000 ரூபாய் கொடுத்தது மட்டுமில்ல, தாய் வீட்டு சீரு, அண்ணன் தங்கச்சி கொடுக்கறதெல்லாம் ஸ்டாலின் அவங்களை அப்படி கனெக்ட் பண்றாரு. எம்ஜிஆர் மாதிரி ஸ்டாலின் அந்த இடத்துல வராருங்க. அந்த 1000 ரூபாய் மேட்டர்ல எம்ஜிஆர் மாதிரி வராரு. 1500 கூட சட்டமன்ற தேர்தலுக்கு அதை உயர்த்தலாம். சீமான் போன்றவங்க வேலை வாய்ப்பு இல்லை, என் மக்களோட நிலைமை இப்படி வச்சிருக்கீங்களே, தமிழன் சுயமரியாதை என்னாவது, தமிழன் தன்மானம் ஆகுது, யார் யாருக்கு கொடுக்குறா, என் மக்கள் பணம் தானேன்னு சீமான் போன்றவங்க அதை ஒரு பிரச்சாரத்தை நாளைக்கு 2026 பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி 3000 கொடுப்பன்னு கூட சொல்லுவார். ஸோ இலவசத்துக்கு எதிரான போருங்கிற இதுல திமுக அண்ணா திமுக இலவசத்துக்காகவும் சீமான் இலவசத்துக்கு எதிரான ஒரு கருத்தியலை முன் வச்சு இளைஞர்கள் ஆதரவை பெறதுக்கு 26லயும் அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒரு 1500 மாத்ததுக்கான வாய்ப்பும் இருக்குது. 1000 ரூபாய் அவருக்கு பெண்கள் ஓட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கதா தான் நான் பாக்குறேன். ஈரோடு மக்களவை உறுப்பினர் பிரகாஷ் எல்லாம் 65% ஓட்டு எடுத்து நான் ஜெயிப்பேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஈரோடு எம்பி பிரகாஷ் இருக்காருன்னா, இந்த 1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுக்கறது உங்களுக்கு வாக்கு வங்கில மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு உதவுன மாதிரி மு.க. ஸ்டாலினுக்கு உதவுனதான் அவங்க நினைக்கிறாங்க. நான் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ங்கிறதுல எதுல பாக்குறோம்னா, முஸ்லீம் வாக்குகள் இந்த இடத்துக்குள்ள பாஜக அணி வெல்லாதுங்கிற இடத்துல சீமான அவங்க என்கரேஜ் பண்ணி கை தூக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முஸ்லிம் சிறை கைதிகள் விடுதலைக்கு சீமான் தான் பேசினாரு. பாலஸ்தீன விடுதலை, அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்துல இந்திரா காந்திக்கு ஃபாரின் பாலிசி கரெக்ட்னு இந்த ஃபாரின் பாலிசி மேட்டர்ல மற்றவங்க சொல்ல தேங்கக்கூடிய விஷயத்த இந்திரா காந்திக்கு ஃபாரின் பாலிசி கரெக்டுங்கிறத சீமான் பல இடங்கள்ல முஸ்லீம்கிட்ட நியாயம் இருக்குங்கிற அளவுக்கு அதுல வாக்கு பாதிப்பு வந்தாலும் கூட பரவாயில்லன்னு சீமான் அதுல இந்த ஃபேக்டர்ஸ் நீங்க சொல்றீங்க. ஆனா சமுதாய தலைவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, இவர் வந்து சாத்தானின் பிள்ளைன்ட்டாரு. அதுல வந்து ஒரு ஓகே, எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. இதை ஏத்துக்கிட்டு ஓட்டு போட முடியும் தான் பார்க்க முடியும். நம்ம 100 ஓட்டுமா ஒரு ஜாதி ஒரு கட்சிக்கு போட்டுற போறாங்க. அவங்க திமுக காங்கிரஸுக்கு அதிக அளவுல போடுறாங்க. சாத்தானின் பிள்ளைன்னு சொல்றதே நீங்க ஏன் பயந்து போய் RSSக்கும் பிஜேபிக்கும் பயந்து போய் மற்ற பிரச்சனைகளை முன்னெடுக்காம, மற்ற பிரச்சனைகளை பார்க்காம, சிறை கைதிகள் விடுதலை பற்றி எல்லாம் கவலைப்படாம திமுக காங்கிரஸுக்கே போடுறீங்கிறக்காக தான் அந்த கருத்தை அவர் முன் வச்சாரு. சோ அதை ஏத்துக்கொள்ள முடியாதவங்க போட மாட்டாங்க, ஏத்துக்கிட்டு போடக்கூடியவங்க போடுவாங்க. அந்த வகையில நாம் பார்த்த அளவுல அரக்கோணத்துல முஸ்லீம் ஓட்டு அந்த முஸ்லீம் விமன் கேண்டிடேட்டுக்கு வந்திருக்கு. தஞ்சாவூர்ல களம் வர்றதுக்கு முன்னாடி வர்றதா சொன்னாங்க. போலிங் பிறகு தஞ்சாவூர்ல யாரையும் நான் இன்னும் செக் பண்ணல. ஹுமாயூன் கபீர் நல்ல ஒரு கேண்டிடேட். தென் முஸ்லீம் ஓட்டு மத்திய சென்னையில வந்திருக்குது, அரக்கோணத்துல வந்திருக்குது. அப்ப என்னோட பார்வை என்னன்னா, பாஜக இங்க வெல்ல முடியாதுங்கிற இடத்துல முஸ்லிம்ஸ் வந்து ஃப்ரீயா சீமானுக்கும் ஓரளவு போட்டிருக்கதா நான் பாக்குறேன். இந்த ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிறது கரெக்டா வருமாங்கிறது ரிசல்ட்ல தான் பார்க்க முடியும். ரிசல்ட்ல தான் பார்க்க முடியும். ஏன்னா நான் பேசிய அந்த ஓட்டர் வந்து மோடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா மத்திய சென்னையில தயாநிதி மாறன் எளிதா வெற்றி பெறுவாருங்கிறதுக்காக அவர் மைக் சின்னத்துக்கு வாக்கு போட்டு சீமான வளர்த்துவிட நினைக்கிறார். இது வந்து தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதியில நடந்திருக்குங்கிறது ரிசல்ட்ல வந்தாதான் தெரியும். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் வந்து பல தொகுதிகளில் இருக்கிறத கண்கூடா பார்க்க முடியுது. விஜய் ரசிகர்கள் பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள்ட்ட கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. நாங்க சீமானுக்கு தான் போடணும்னு இருந்தோம், தளபதி விஜயே சொல்லிட்டாரு, அதனால அண்ணாச்சி நீங்களும் இது ராகுலுக்கு போடாம சீமானுக்கே போடுங்கலாம் கேன்வாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு காமன் ஓட்டு, ஒரு மனநிலையில பாஜகவை தோக்கடிக்கணுங்கிற ஓட்டு. பாஜகவை தோக்கடிக்க முடியாதுங்கிற அச்சம் வந்துட்டுன்னா அவங்க வந்து திமுக காங்கிரஸுக்கு தான் போடுவாங்க. இல்ல இந்த ஊர்ல தோக்கடிச்சிடலாம்
அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா சீமானுக்கு ஓரளவு போட வாய்ப்பு இருக்கு. சோ லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் தேரியில கிறிஸ்தவர்கள் வாக்கு, முஸ்லீம் வாக்கு, பறையர் வாக்கு எவ்வளவு டிஎம்கே இருந்து டிசிபேட் ஆகி சீமான்கிட்ட வந்திருக்குங்கிறத பார்க்கணும். இது நம்ம வந்து முன்முடிவுக்கு போக முடியாது. தேர்தலுக்கு முன்னாடி இதை கிரே ஏரியான்னு தான் சொன்னேன். தேர்தலுக்கு பிறகும் இப்போ நான் கிரே ஏரியான்னு தான் சொல்றேன். இதுல வந்துட்டுன்னா மிக கணிசமான அளவு சீமானுக்கு ஓட்டு வந்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல சார், இப்போ சீமான் அவர்கள் ஒரு பெரிய ஜம்ப் அடிப்பாரு இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. சோ நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்ல வந்து எடப்பாடிக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஜம்ப் சீமானுக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் என்னன்னா 3.8 அவர் எடுத்தாரு. 2 மடங்கு 3 மடங்கு போயிருவார் நான் உறுதியா நம்புறேன். அதுல கமலஹாசன் தினகரன் தனிச்சு நின்று 9.2% வாக்கு எடுத்தாங்க. தினகரன் 5.5, கமலஹாசன் 3.7. இதுல ஒரு பகுதி சட்டமன்றத்திலே வந்துட்டு இப்போ இது மக்களவை தேர்தல், அதனால அங்க சீமான் வரமாட்டாருலாம். சுமன் ஸ்ரீராமன் போட்டவங்க எல்லாம் 2 அல்லது 3% வாக்கெடுப்பாருன்னு சொல்றாங்க. நிறைய பேர் இது பாராளுமன்ற தேர்தலுங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. சீமான் பாராளுமன்ற தேர்தல்ல ஓட்டு வராதுங்கிறத நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் பாராளுமன்ற தேர்தல்னாலும் கூட சட்டமன்றத்துல 1% இருந்தவர் பாராளுமன்றத்துல தான் 3.8 இருந்தார். அப்போ அவருக்கு வந்து ஒரு உயர்வு வந்து எல்லா தேர்தலையுமே கிடைச்சிட்டு தான் இருக்குது. அப்போ மாற்றுங்கிற அடிப்படையில கமலஹாசனும் தினகரனும் மாற்ற விட்டதுனால அவங்கள்ட்ட 9.2%, 5.5, 3.7, இந்த 9.2ல கணிசமான பகுதி சீமானுக்கு வரும்னு நான் கணக்கு போடுறேன். அடுத்தால 5 வருஷத்துல 9ல இருந்து 24 வரை, 19ல இருந்து 24 வரை 5 வருஷத்துல ஒரு 10% நியூ ஓட்டர்ஸ் வந்திருப்பாங்க. 5 வருஷத்துல ஒரு 5 வருஷத்துல 10% நியூ ஓட்டர்ஸ் வந்துருவாங்க. இந்த 18 to 28 வரை உள்ள வாக்காளர்கள் வந்து 20% இருப்பாங்க. 18 to 28 அனதர் 20, 40, 28 to 38 அனதர் 20, 60, 38 to 48, 80, 48 to 58. அதுக்கு பிறகு குறைவா இருக்கிற லெவல்ல ஒரு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு நியூ ஓட்டர்ஸ் வந்து 5 வருஷத்துக்குள்ள ஒரு 8-10% வந்துருவாங்கன்னு சொல்லும் போது அதுல பெரும்பகுதி வந்து சீமானுக்கு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நியூ ஓட்டர்ஸ் 19 to 24 வர 5 வருஷத்துல 10 வருஷத்துல 20% வாக்காளர்கள் வருவாங்கன்னா 5 வருஷத்துல 10% வாக்காளர் வந்திருப்பாங்க. அது 8, 9 கூட வச்சுக்கிடுங்க. அதுல பெரும்பகுதி வந்து சீமானுக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த நியூ ஓட்டர்ஸோட ஒரு இது மாற்றுங்கிறதுல கமலஹாசன் தினகரனும் களத்தை விட்டு வெளியேறதுனால உள்ள லாபம், இவருக்குள்ள அடிப்படை ஓட்டு, இதெல்லாம் சீமானுக்கு வந்து 2-3 மடங்கு ஓட்டை கொண்டு வந்துடும் நினைக்கிறேன். இதை கிரே ஏரியாவில் வைக்கிறேன். கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் பறையர் ஓட்டுகளை கிரே ஏரியாவில் வைக்கிறேன். அதுல பறையர் ஹெவியா போட்டதாட்டு பல தகவல்லாம் வருது. அதே மாதிரி பரமூர்ல இருந்து பேசின ஒரு சகோதரர் தேவேந்திர குல வேளாளர்ல 3வது இடம் சீமானுக்கு தான், 4வது தான் எடப்பாடிக்குன்னு கூட ஒரு தகவலை கூட சொல்றாரு. இதை முன்னாடியே நான் இதை பேசியிருப்பேன். ஒன்றரை சம்பவங்கள்ல சீமானோட எடப்பாடி குறைவாதான் வாக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருப்பேன். தம்பி ஜெயந்தன் கல்லர் வந்து கல்லர் ஏரியாவிலேயே பெரிய அளவு சீமான் சசிகலாமையாருக்கெல்லாம் பேசுறாருன்னு ஓட்டு விழுந்ததாட்ட அவரும் அந்த ஏரியாவில் உள்ள ஒரு தகவல்களை சொல்றாரு. ஸோ இதெல்லாம் நம்ம வன்னியர் ஏரியாவில் வன்னியர்கள் ஓட்டு போட்டிருக்கதாட்டு உள்ள தகவல்கள் வருது. அதனால பாமகவுக்கும் நாம் தமிழருக்குள்ள மோதல் போக்கு கூட அதனால இருக்கிறத நம்ம கண் கூட பாக்குறோம். இதெல்லாம் வந்து ரிசல்ட்ல தான் உருவம் எடுத்து தெரியும். பட் தகவல்கள் நமக்கு வந்து சீமானுக்கு பாசிட்டிவா இருக்க தகவல்களை பெரிய அளவுல தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்குது. ரிசல்ட்ல நம்ம பார்ப்போம். அந்த ரிசல்ட்டுக்கு பிறகுதான் சீமானுக்கு அடுத்த கட்ட வியூகம் தெரிய வரும். பெரும்பாலும் சீமான் தமிழ்நாட்டின் கன்ஷிராமாக, தமிழ்நாட்டின் மம்தா பானர்ஜியாக, தமிழ்நாட்டின் அரவிந்த் கெஜ்ரிவாலாட்டு உயரதுக்கு அவருக்கு ஒரு பாசிட்டிவ் இதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த வாக்குப்பதிவு இருக்குன்னு பல திசையிலும் வரக்கூடிய தரவுகள் படி நமக்கு தெரியுது. இதுல நமக்கு வந்து இத்தனை பெர்சன்டேஜ் நான் சொல்லலன்னு நிறைய நாம் தமிழர் தம்பிகளை மேல வருத்தப்படுறாங்க. நான் எனக்கு கான்பிடன்ட் ஆயிட்டோம்னா சொல்லிடுவேன். எனக்கு இப்பவும் உங்களுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரகசிய ஓட்டல்ல தொடர்ந்து அந்த செய்திகள் அவங்க போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. பட் இந்த கிறிஸ்டின் முஸ்லிம் பறையர் ஓட்டு, திமுக சைடு கன்சால்டேட் ஆகக்கூடிய ஓட்டு எந்த அளவுக்கு வருது, அது எவ்வளவு வால்யூம் வந்திருக்குங்கிறது நமக்கு ரிசல்ட்ல தான் நமக்கு தெரிய வரும். அதனால நீங்க வந்து இந்த அனாலிசிஸ வந்து பொதுப்படையா சொல்றீங்க, ஒரு எக்ஸாக்டா சொல்ல மாட்டேங்க. சொல்ல முடியல. வருதுங்கிறது எனக்கு தெரியுது. அது எவ்வளவு வந்திருக்குங்கிறத வந்து நமக்கு அத ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்க தெரியல. சைலண்ட் ஓட்டுகளா இருக்கு. ஓகே சார், பிஜேபி வந்து 8% பெறும்னு சொல்லிருக்கீங்க. சோ இந்த வாக்கு சதவீதம் உயர்வதனால எந்த பிரதான கட்சிக்கு கடுமையான ஒரு கண்டிப்பா அதிமுக தான் பாதிப்பு. 8க்கு மேலன்னு சொன்னேன்.
இப்ப அண்ணாமலையை வீழ்த்துறதுக்கு சதி பண்றாங்க. பிஜேபிக்குள்ளே சதிகாரங்க இருக்காங்க. அண்ணாமலைகிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு பின்னாடி கத்திய வச்சுட்டு தெரியக்கூடிய நயவஞ்சர்கள் பிஜேபிக்குள்ளே நிறைய இருக்கிறாங்க. அது எனக்கு தெரியுது. அதனால நான் வெளிப்படையா சொல்றேன், அண்ணாமலைக்கு எதிராக பிஜேபிக்குள்ளே சதிகாரர்கள் இருக்காங்க. அண்ணாமலை வந்து ஒரு 5-6 சீட்டு கொடுத்து ஓபிஎஸ் ஒரு பெரிய சக்தியா காட்டினாதான் அது வந்து அதிமுக பிளவுன்னு ஆகும், அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கும் போது சதிகாரர்கள் அதை உடல. ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு இருக்கு, அவரு தாமரையில இருக்கணும், அது இதுன்னு சொல்லி அதை தடுத்துட்டாங்க. அப்போ அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவுக்குள்ள ஒரு சதி இருக்குது. அப்போ நாளைக்கு பலரும் அண்ணாமலைக்காக டால் கிளைம் பண்றாங்க. டால் கிளைம் நடக்கலாம், அது வேற விஷயம். நாம அண்ணாமலையோட அது வந்து மோடிக்கு வேல்யூவேஷனா இருக்காரு, பெரிய பிளஸ்ஸா இருக்காருன்னு அதை தெளிவுபடுத்தி கொண்டு போனோம். அதனால தமிழிசை 3.78 இடத்துல அண்ணாமலை 8 தாண்டிடுவாருங்க. 8ன்னு சொல்லல, 8 கிராஸ் பண்ணிடுவார், 8 கிராஸ் பண்ணி போயிருவாருன்னு சொல்றேன். சப்போஸ் நாம இது கரெக்டா சொன்னோம்னா நாளைக்கு ஒரு திராவிட இயக்கம்னு வரக்கூடியவங்களும் என்ன குறை சொல்ல முடியாது. ஒரு 7.5 வந்தாருன்னா 8ன்னு சொன்னாரு, 7.5 வந்துட்டாரு. பட் அதே இதுல இந்துத்துவவாதிகள் வந்து என் மேல கோவப்படுறாங்க. எப்ப ரிசல்ட் முடிஞ்சாச்சு, அப்புறம் எவ்வளவு வந்தாலும் ரிசல்ட்ல தெரியும். 8 தாண்டிடுவாருன்னு சொன்னா அண்ணாமலை நாளைக்கு ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு நான் சொல்றேன். ஏன்னா அரசியல் களம் காங்கிரஸ்ல தலைவர்கள் எப்படி இருப்பாங்க, பாஜக தலைவர்கள் எப்படி இருப்பாங்க, எவ்வளவு சுயநலமா இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நாம் இதெல்லாம் பார்த்து வந்தவன். ஏஜிஎஸ் சுப்பாராமன் இவங்களெல்லாம் பேசி வரும்போது எப்படி காங்கிரஸ்ல உள்ளவங்க எல்லாம் இருப்பாங்க, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் காலவாரி விடுவாங்க, சம்பத்து எக்கச்சக்கம் மூப்பனாரு நெடுமாறண்ணன், இந்த இதெல்லாம் கடந்த கால அரசியல் நம்ம பார்த்து வந்த ஒரு நேஷனல் மைண்டடா இருந்து நம்ம மோடி இன்னைக்கு ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலையில பாஜகவுக்குள்ளேயும் கூட்டணியில சேர்ந்து 4 எம்எல்ஏ வந்துட்டு, அதனால கூட்டணி போய் நமக்கு லக்கடிக்கணும் தான் நினைப்பான். அண்ணாமலை மாதிரி கட்சியை இந்த மாதிரி பொன்சாய் மரமா 3% கட்சியா வச்சுட்டு இப்படியே அழிஞ்சு போகணும்னு அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறது அண்ணாமலை போன்ற ஒரு சிலர் தான். மற்றவங்க நமக்கு ஒரு லாபம் கிடைச்சா போதும், நம்ம அந்த கட்சியில ஒரு எம்பி ஆகி எம்எஸ் ஆயிரணும், அதுக்கான நோக்கு சிந்தனை இல்லைன்ற தொலைநோக்கு சிந்தனை இல்ல, இண்டிவிஜுவல் சிந்தனை தான் இருக்கும், கட்சிக்கான நன்மைன்னு இல்ல. அப்போ நான் என்ன சொல்றேன்னா 8% தாண்டி போயிட்டாருன்னா இந்த கட்சி 2026லயும் ரெலவென்ட்ங்கிற லெவல்ல அண்ணாமலை கொண்டு வந்துட்டாருன்னு அந்த மினிமம் கேரண்டியை கொண்டு சொல்றேன். மேக்சிமம் போய் சூப்பர் ஹிட் ஆனாருனாலும் நமக்கு மகிழ்ச்சி தான், அது வேற விஷயம். நம்ம மினிமம் கேரண்டி வந்தாலே அண்ணாமலைக்கு வெற்றிதாங்கிறத நம்ம பதிவு பண்றோம். இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொரு கேள்வி எழுப்புது சார். இப்போ அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தின் போது தனியார் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமா பேட்டி கொடுத்திருந்தாரு. 24 பிறகு ஒரு திராவிட கட்சி முழுமையா சரிஞ்சிரும், அதுக்கப்புறம் எங்களுக்கும் பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் ஒரு முக்கிய போட்டி வரும் அப்படின்னு சொன்னார். இது ஒரு பின்னணி அரசியல் என்ன சார்? பின்னணி அரசியல்னா பாஜக வல்லாது ரெட்டலைக்கு போடுவோம்னு உடம்ப பாஜகவிலேயே மனசை ஜெயலலிதா வச்சுன்னு ஓட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி எடப்பாடி கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. குறிப்பா கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் வந்து தன் பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறாரு. அதிமுக அழிஞ்சு போகும், அதனால எடப்பாடி பழனிசாமி நிற்காதீங்க, மோடி இருக்கிறார் நமக்கு, அவர் நமக்கு கேரண்டி பண்ணுவாரு, சோ என்ன நம்பி வாங்கன்னு அவரு அந்த வாக்காளரை அழைக்கிறாங்க. ஓகே சார், இறுதியான கேள்வி சார். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கிளைம் பண்ணியிருந்தாரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது, இந்த தேர்தலுக்கு பிறகு டிடிவி தினகரன் கையில அதிமுக வந்துரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அண்ணாமலையை நான் வந்து மோடிக்கு வேல்யூ அடிஷனாட்டு அவரோட கடுமையான உழைப்பை மதிக்கிறேன், பாராட்டுறேன். அது வாராது வந்த மாமணியா மோடிக்கு வந்திருக்கிறாரு, மோடிக்கு பெரிய அசெட்டு, அவரால் தான் தமிழ்நாட்டில் பாஜக வரப்பிரசாதம் நான் சொல்றேன். பட் இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. ஒருவேளை இப்ப டிடிவி தினகரன் அவர்களும் மற்றும் ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் அவர்களும் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒரு அதிமுக தொண்டர் மத்தியில ஒரு ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படுத்துறது. டிடிவி தினகரன் அமமுகன்னு போயிட்டாரு, பன்னீர்செல்வம் தான் அதை ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப களம் வந்து இரட்டை தலைமையா இருந்து அவங்க கடைசியா 18% ஓட்டு மக்களவையிலையும் 33% ஓட்டு சட்டமன்றத்துல எடுக்கும் போது தினகரனுக்கு அதுல ரோல் கிடையாது. தினகரன் இவங்க 18-2 எடுக்கும்போது 5 எடுத்தாரு, தினகரன் 33 அவங்க எடுக்கும்போது 2 எடுத்தாரு. சோ தினகரன்ங்கிறது அமமுக வளர்க்கலாமே தவிர அதிமுகவுல வந்து தினகரனுக்கு ரோல் என்ன வர்றதுங்கிறது வந்து என்ன பொறுத்தவரையில அது கேள்விக்குறிதான். அதே போல ஓபிஎஸ் பொறுத்தவரையில மீண்டும் சில சூழ்நிலையில ஒரு காமன் கேண்டிடேட் மீண்டும் எடப்பாடிக்கு வந்து பிரஜாதிகள் எதிர்ப்பு இருக்குது. ஓபிஎஸ்க்குன்னா அந்த மாதிரி ஒரு பொது தளத்துல ஒரு அக்செப்டபிள் அதிமுக இதாட்டு வர்றதுக்கு ஒரு ரிமோட் சான்ஸ் ஓபிஎஸ்க்கு இருக்குது. ஏடிஎம்கே ரீஅலைன்மெண்ட்ல ஓபிஎஸ் ஏத்துக்கிட்டா என்ன, எடப்பாடியால வந்து ஸ்டாலினை எதிர்த்து ஜெயிக்க முடியாது, தொடர் தோல்வி சாமியா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரலாம். அதுவும் நான் எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, விட்டுட்டு போயிருவாருன்னு நினைக்கல.
அன்னைக்கு சசிகலாவுக்கு விட்டுட்டு போயிருவாருன்னு சொல்லும் போது விட்டுட்டு போக மாட்டாருன்னு சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். என்ன சூழ்நிலையும் அவரும் தேவகோடா மாதிரி ஒரு லீடரா நிற்பாரு. ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர். பொங்குவேளாளர் கவுண்டரோட பேக்கிங் அவருக்கு 2021 கிடைச்சது நம்ம தெள்ள தெளிவாகவே தெரியுது. அப்படி இருக்கும்போது அதை அண்ணாமலை தான் உடைக்க முடியும். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி விட்டுட்டு போயிருவாரு எடப்பாடி பழனிசாமிங்கிறதெல்லாம் இல்ல. எதிரியை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நடராஜன் ஐயா அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம அவரு மனைவி சிஎம் ஆனா ஆல் இண்டியாவிலே அரசியல் பண்ணுவாங்கங்கிற ஒரு இதை நம்ம மோடி கிட்ட சொன்ன சூழ்நிலையில தான் அது கிராக் டவுன் பண்ண முடிஞ்சு கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னோம். ஆகஸ்ட் 15 விடுதலைன்னு சொன்னோம். பிஜேபி இன்குலிஸ் அலையன்ஸ்ல இடம் பெற முடியாதுன்னு சொன்னோம். அதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னா அவங்க பெரியவங்கிறத அக்செப்ட் பண்ணி அவங்கள விட்டா மோடிக்கு எதிராக ஆல் இண்டியாவில் அரசியல் பண்ணுவாங்க, ஓபிசி அரசியல் பண்ணுவாங்க. நடராஜன் பெரிய ராஜதந்திரி, ஜெயலலிதாவையே மீண்டும் தூக்கி நிறுத்தினதுல நடராஜனுக்கு பங்களிப்பு பெருசு. கலைஞருக்கு வித்தைகளை தெரிஞ்சு கலைஞர் கூட இருந்து கலைஞருக்கு சிஷியரா இருந்து கலைஞருக்கு வித்தைகளை தெரிஞ்சு கலைஞரையே சரியான முறையில எதிர்கொண்ட ஒரு நெடுமாறம்னா என்ன பலரும் சீமான்லாம் அவருக்கா சொன்னாரு, என்கிட்ட பணம் இல்லை, 5 லட்சம் ரூபா அந்த முள்ளிவாக்கால் முற்றம் இதுக்கு கொடுத்து தம்பி நீ வருத்தப்படாதப்பா நான் இருக்கேன்னு 5 லட்சம் ரூபா கொடுக்க சொன்னாரு நடராஜங்கிறத சீமானே சொன்னாரு. நடராஜன் இறந்ததுக்கு எடப்பாடி வராது உயிரோடு இருக்கும்போது காலில் கிடந்தவங்க எல்லாம் இன்னைக்கு நன்றி இல்லாம இருக்காங்கன்னு கூட சீமானே நடராஜனை பற்றி சொன்னார். அப்ப நடராஜன் பல வித்தக திறமைகள் கொண்ட ஒரு புதிய பார்வையின பெரிய இலக்கிய ரீதியில நடத்தினாரு. நல்ல கான்டாக்ட், ஜாதி சங்க தலைவர்கிட்ட கான்டாக்ட் எல்லாம் உள்ளதுனால அவர் கையில அதிகாரம் போனா பெரிய அளவு வித்தைகளை நடத்துவாருன்னு சொல்லும் போதுதான் அது ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவரை வீழ்த்தி ஆகணுங்கிறத நம்ம மோடி கிட்ட சொல்றோம். அமித்ஷா, நட்டா, இவரு சுரேஷ் பிரபு, ஜவடேகர் எல்லாத்தையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். நம்ம கருத்தை அவங்க ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இனிமேல் பாஜகவுக்கு பிரயோஜனப்பட மாட்டாரு. அதே வேளையில அவரு வளர்ச்சியும் பாஜகவுக்கு நல்லதில்லை. அவரை பலகீனப்படுத்தி தான் தீரணும். இன்னைக்கு இது நான் சொல்றேன், ஸ்டாலினை விட எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறதுதான் பாஜகவுக்கு நல்லது. சும்மா ஸ்டாலினை எதிர்க்க வேண்டியதுதான், அரசியல் ரீதியா ஸ்டாலின் எதிர்க்க வேண்டியதான். பட் பலகீனப்படுத்த வேண்டியது எடப்பாடி பழனிசாமி. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி எழுப்பி வந்தாருன்னா பாஜகவுக்கு எந்த லாபமும் இல்ல. சோ டார்கெட் எடப்பாடி பழனிசாமியா தான் இருக்கும். அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணணும்னா அதே வேளையில he will be down but not out. ஓகே, தெளிவா சொல்றீங்க. அது சும்மா அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நம்ம போக கூடாது. அவரும் எவ்வளவு ராஜேந்திரமா எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கிறாரு. எல்லாரும் அவரை ஜெயலலிதா சசிகலா கால விழுந்துருவாங்க. நான் தான் சொன்னேன் கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன், நிலையான ஆட்சி கொடுப்பாருன்னு சொன்னேன், எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன். அப்ப அதெல்லாம் நிரூபிச்சுட்டு இன்னைக்கு ஒரு லீடரானுக்கு ஒரு அண்டர் எஸ்டிமேட் எப்படி பண்ணலாம்? நான் சில விஷயங்களை அடிச்சேன், ஜெயித்தேன். 1% வாக்கு பலம் கொண்டவங்க கூட அவர்கிட்ட கூட்டணி வரமாட்டாங்கிறத நான் சொன்னேன். அது நடந்தது. அதே மாதிரி நம்ம சொல்றது நாளைக்கு நடக்கணும். இன்னைக்கு வாக்கு வலிமை பெட்டியில விழுந்தாச்சு. அவருக்கும் கோர் ஓட்டு அதிமுக ஓட்டு இருக்குது, அவருக்கும் வன்னியர்கள்ட்ட ஒரு ஆதரவு இருக்கு, அவருக்கும் வெள்ளாள கவுண்டர்கிட்ட ஒரு ஆதரவு இருக்குது. பட் கூட்டணி வாய்ப்புங்கிறது அவருக்கு 26லயும் வராது. 26லயும் அவருக்கு கூட்டணிங்கிறத அவருக்கு சிம்ம சுப்பவனா தான் இருக்கும். அதை நாம நடத்தி காட்டிடுவோம். 24ல எப்படி அவர் கூட்டணி இல்லாம பண்ணோமோ அதே மாதிரி 26லயும் அவர் கூட்டணி இல்லாம பண்ணிடும். பட் அவர் அரசியல் சக்திங்கிற ஒரு இதுல நம்ம ஜஸ்ட் லைக் தட் அவரை பேச முடியாது. அவர் அரசியல் சக்தி தான். எந்த அளவுக்கு வராரு எவ்வளவு வராருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், இறுதியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கலான்னு இருக்கேன். இப்போ அண்ணாமலை தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய இந்த இன் ஃபியூச்சர் தொலைநோக்கு சிந்தனையோட நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்க இவர்களுடைய இந்த ரோல் என்பது தமிழ்நாட்டுல எப்படி இருக்கும்? ரெண்டு பேருமே பெரிய சக்தி தான். சீமான் தனித்துவ சக்தி, இண்டிவிஜுவல் லீடர். அண்ணாமலை பாஜக தலைவர்களே பலமானவர். இப்ப அண்ணாமலை சீமானை போல ஒரு இண்டிவிஜுவல் தலைவரா வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தேவையில்லையே அவருக்கு, அது தேவையில்லையே. அது சீமான் மட்டும்தான். 1ல இருந்து 4 ஏழுன்னு போறது இந்தியாவிலே சீமான் மட்டும்தான். அண்ணாமலை எதியூரப்பா பாஜகவை கர்நாடகாவில் தூக்கி நிறுத்தின மாதிரி, பைரன் சிங் செகாவத் ராஜஸ்தான்ல தூக்கி நிறுத்தின மாதிரி, கல்யாண் சிங் யூபியில தூக்கி நிறுத்தின மாதிரி, கேஷவ் பாய் பட்டேல் குஜராத்ல தூக்கி நிறுத்துற மாதிரி ஒரு காமன் ஹிந்து லீடராட்டு எமர்ஜ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு அவருக்கு இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்த எம்ஆர் காந்தி அண்ணனு கிடைச்சிருக்கணும், அது கிடைக்கல. அடுத்து இளங்கணேசன்ஜி அதை பயன்படுத்தி இருக்கணும். 2 பேரும் அதை பயன்படுத்த தவறிட்டாங்க. காலம்
மோடிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் ஆட்டு அண்ணாமலையை கொடுத்துருக்குது. எந்த அளவுக்கு அண்ணாமலை அதை முன்னேற்றிட்டு போறாருங்கிறத பார்ப்போம். நான் பிராக்டிகலா பேசக்கூடிய கண்டிப்பா கண்டிப்பா டால் கிளைம் எல்லாம் வச்சு பேசக்கூடியவும் கிடையாது. அண்ணாமலை பெரிய மோடிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன். அண்ணாமலை பாஜகவுக்கு வாராது வந்த மாமணி. எந்த அளவுக்கு கொண்டு போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய பொன்னா நேரத்தை நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் குக்கு செய்திகளுடன்.